மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுதல். 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு 8,07,000 மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு. இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. +1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் only for the arrear candidates. எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 21 வரை நடைபெறும். இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் 20/5/2026. 12th பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8,07,000 மாணாக்கர்களும் 10th பொறுத்த வரைக்கும் 8,70,000 மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள். +1 பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர்ஸ் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க பதிவு செய்யும் பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்கங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு. ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துகிறோம், அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது, அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொது தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இது நடைபெறுகிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது. இப்போ தான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு, நான் வளர்த்து கொண்ட அறிவை நான் 10th நான் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறேன், ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்னை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும், அதை 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாருமே இணைந்து படிக்க வேண்டும். ப்ராப்பராக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். டீச்சர்ஸ்கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது, அதையே நீங்கள் ஒரு பொது தேர்வுக்கு எழுதும்பொழுது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் படித்த அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள்.
ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் எழுதப் போகிறீர்கள். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் ஒரு 38 மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பலதரப்பட்ட ஹெச்எம்ஸை நான் சந்திச்சுட்டு வந்தேன் நான். ஏன்னா 2024 அப்படி தான் பொதுத் தேர்வுக்கான தேதி அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8500 ஹெச்எம்ஸை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே சந்தித்து அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுன்னு ஒரு காரணம். ஒரு ரிசல்ட் வந்து அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணனால கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த முறை நேரடியாகவே இந்த ஸ்லாஷில் எங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அதை சார்ந்திருக்கின்றது மட்டுமல்ல, பலதரப்பட்ட ஹெச்எம்ஸே வரும்பொழுது அவங்களே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன். இந்த 3 மாதத்தில் அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வழங்கியிருக்கேன். ஆக்ஷன் பிளான் என்ன நாங்கள் எடுத்துருக்குறோம் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இந்த முறை அந்த பொதுத் தேர்வு முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட் இன்னும் அதிகப்படியாக அது கூடும், நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இது மாணவர்களுக்கான தேர்வு மட்டுமல்ல, இது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்குமான ஒரு தேர்வு தான். முறையாக திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறத எனக்கான ஒரு தேர்வு தான். தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பாடம் நடத்தி எங்களுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு தான். ஆக இதில் மாணவர்கள் மட்டுமல்ல, நான் 3 பேருமே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள். சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அந்த திறமைக்கு தகுந்தாற் போல் இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க்கில் நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உனக்கான ஒரு நாற்காலி உன்னை அமர வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து பார்த்து கொள்வதற்கு அவரும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருந்துவிட வேண்டும். ஆக அந்த விதத்தில் பொது தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய, குறிப்பாக 12 வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும், அதே போன்று 11 என்று வரும்பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 27 வரைக்கும், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் என்று வரும்பொழுது மார்ச் 11 ஆரம்பித்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெறும். வெரி ஃபஸ்ட் டைம் 12ஆம் வகுப்புக்கு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை வந்து நாம் வந்து அனுமதி கொடுக்குறோம் நம்ம இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே கடந்த முறை சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான இந்த ஸ்கிரைப்ஸ் மூலமாக அது வந்து ப்ராப்பர் இந்த சர்டிஃபிகேட் வரும்பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்கிரைப்ஸையும் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 1 மணி நேரம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறது, மொழி பாடத்துக்கு விளக்கு அளிப்பதிலிருந்து கீழ் மட்டத்தில் தரை மட்டத்தில் இருக்கின்ற வகுப்பறையில் வந்து அவங்கள வந்து எழுத வைக்கிறதுலேருந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வதை இந்த முறை நாங்கள் செய்கிறோம். லாஸ்ட் டைம் தெரியும், வெரி ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு பிரத்யேகமான அந்த லேப்டாப் மூலமாகவும் அவங்கள வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம். ஸோ அது இந்த முறையும் அது தொடரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கு இந்த தேதியை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இன்றிலிருந்தே ஒரு திட்டமிடலோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கை எங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நார்மல் கால்குலேட்டர் நீங்கள் வந்து அலோவ் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அதை நாங்கள் வந்து அலோவ் பண்ணோம். ஸ்டேட் நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட நம்ம உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் அவங்கள்ட்ட அந்த தேதியை காட்டப்பட்டிருக்குது. ஸோ ஏப்ரல் சார் கடந்த காலங்களில் +2+1 தேர்வு முடிஞ்ச பிறகு 10ஆம் வகுப்பு தொடங்கும். ஆனால் இந்த தடவை பேரலாகவே தொடங்குற மாதிரி இருக்குது. இது காரணம் என்ன சார்? இல்லை, நாங்கள் இந்த தேதி முடிவு செய்வதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட உட்காந்து நாங்கள் பேசும்பொழுது அது சார்ந்து அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் வந்து முழுமையாக கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், குறிப்பாக இப்போ வரும்போது இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது கூட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த டிஓ டு சிஓ ப்ரமோஷன் கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திற்கும் இப்போ சிஓஸ் இருக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், அடுத்ததான் நாங்கள் சிஓஸ்ட்டே நான் சொல்ல போகிறேன். பட் எனிவோ பரவாயில்ல, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்ட்டும் அதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஸோ இவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் களத்தில் பல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணவங்க தான். பட் இருந்தாலும் ஒரு கூடுதல் செய்திகளாக இன்றைக்கி பல விஷயங்களையும் நாங்கள் ஒட்டம் எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்குமான தேர்வுன்னு சொல்லிருக்கீங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க சார்? என்னென்ன விஷயங்கள் டார்கெட்? நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். எப்போ எனக்கு வந்து
நம்முடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து எங்களுக்கான ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை கொடுத்தார்களோ கொடுத்ததுலேருந்து 3 மாதம் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸை நாங்கள் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டிருக்கோம். என்ன ஒரு டீச்சர்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு அது சார்ந்தும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அந்த தயார் நிலையில் இருக்கின்றோம். ஸோ நல்ல ஒரு தேர்ச்சியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. கடந்த ஆண்டுகள் நிறைய பேர் தேர்வுக்கு வராம ஆப்சென்ட் ஆகியிருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லும்போது இது குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி டிராஸ்டிக்கலாக அந்த ஆப்சென்டீஸை பற்றி நம்ம குறைச்சிட்டே வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துலேருந்து எவ்வளோலாம் வந்துச்சு, 50,000 வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அதை குறைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் அது கண்டிப்பாக இந்த முறை ஏன்னா இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வு ஒரு திட்டங்கள் சார்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 மாதம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் வந்து நான் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த முறை அதிகப்படியாக அந்த பிள்ளைகள் வந்து ஆப்சென்ட் ஆகாமல் பரீட்சைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொது தேர்வு தான் நான் சொல்கிறேன். சிபிஎஸ்இ வந்து 2 முறை பப்ளிக் தேர்வு வந்து இது பண்ணிருக்காங்க, 2 செமஸ்டரா. அது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ நாங்கள் ஒன்றும் அதை பற்றிலாம் திங்க் பண்ணாங்க. நம்மளுடைய நடைமுறை என்னவோ, நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நடைமுறை என்னவோ அது சார்ந்து தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் நமக்கு தேர்வுத்துறை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா சார், 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். 2023 தான் நாங்கள் தான் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டோமே, யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலான்னு. என்றைக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் தேர்வுக்கான தேதியை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து அதில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துடுது. இப்போ இவங்க பாருங்கள், இவங்க கொடுத்துருக்கிறதுலே பாருங்கள், மதிப்பெண் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை சான்றிதழ் வெளிப்படுத்துறதுக்கு 2021 இப்போ 2024 இது நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 2,30,000 3,50,000 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1,58,000 பேருக்கு வந்து அதுக்கான சான்றிதழ் கொடுத்துருக்கோம். டூப்ளிகேட் மார்க் ஷீட் 2021 2026 இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் 11,000 பேர் கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10,114 பேருக்கு நம்ம வந்து வழங்கியிருக்கோம். ஸோ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்புட் அதை ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் வந்து அலைய வைக்கிறதுக்கான அந்த தேவை இல்லை என்பது இல்லை. அதே தான் இல்லை, எதுவுமே இல்லை. அது நம்மளோட ப்ராப்பராக நம்ம என்னவோ அதே தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸ்கிரைப் மேட்டர்ல போன எக்ஸாம்லயே அது நிறைய இடங்கள்ல இருந்து பல தகவல்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி ப்ராப்பரா வந்து அந்த யாருக்கு தேவையோ அவங்க எல்லாமே நல்லா இருக்கிறவங்களா மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தகவல் வந்தது. அது செக்ரட்டரி சார் கூட நாங்கள் டீம் போட்டு செக் பண்ணுவோம்னு சொன்னாரு. இந்த முறை நம்ம எப்படி அதை ஸ்பீக் இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இதுக்கு ப்ராப்பராக வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக வரதை பொறுத்து தான் இந்த முறை நாங்கள் அனுமதிக்க போகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்களையே நாங்கள் அதில் உள்வாங்கிக்கிறோம். இப்போ ஆசிரியர்களுக்கு ரொம்ப சிரமமான காலம் இருக்கு. குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், எஸ்ஐஆர் வேறு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தேர்வு எப்படி நம்ம டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க? டீச்சர்ஸு நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ். அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் வர்றதுக்கு முன்பும் இது புதுசாக ஒன்றும் யாரும் பணியில் ஈடுபடுத்தலை. இந்த முறையும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். நாட் ஓன்லி டீச்சர்ஸ், இது பல்வேறு நம்முடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சார்ந்தவங்களும் அதில் வந்து ஈடுபடுத்தியிருக்கிறோம் நாங்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிடலோடு எங்களோட டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த வேலையை பார்த்தா அதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்களோட சிஓஸ்கிட்டையும் அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோங்கிறத நாங்கள் முடிவு எடுக்க அனுமதி நீங்க கொடுப்பீங்களா? எதுக்கு எஸ்ஐஆர் ஒருவேளை அந்த பணிகள் தொடங்குனா, தேர்தல் ஆணையம் தொடங்குது அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பணிகள் நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க? இல்லை, அலோகேட்டில் இது ஜென்ரலாக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நடத்துறது தான். புதுசாக நாங்களாம் யாரையும் அவங்க திணிக்க போகிறதில்ல. பட் அட் த மேக்ஸிமம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்காரங்களுக்கு அதிக இதை கொடுத்துட்டு எங்கள் ஆளுங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அங்கே சிந்திப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுல சில நேரங்களில் குறைபாடு இருக்கிறதா தொடர்ந்து ஒரு எக்ஸாமுக்கும் தகவல்கள் வெளிவருது. இந்த ஆண்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தகுந்தாப்புல தான் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், அந்த கஸ்டோடியன் பாயிண்ட்லேருந்து எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க. ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு வண்டியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பேங்க்குக்கு நம்ம ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி எங்கேயாச்சும் நடக்கும்போது அது உரிய கவனம், இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு இதுக்கு முன்பு அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நாங்கள் வந்து பார்த்து உறுதி செய்வோம். சரியாக பண்ணாத டீச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் டிஜியிலேருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, மெமோ கொடுக்குறது, ஆக்ஷன் எடுக்கிறது தான். இது வந்து நம்பர்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கா ஆஸ் பர் டேட்டா படி? இல்லை இல்லை டேட்டா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சங்கர் நான். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், வேல்யூவேஷன் நம்ம வந்து பக்காவாக கொடுக்குறனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு
தரமான மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கல்லூரியில் போய் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துட்டோம். ஸோ அங்கே அது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்னால் இந்த அவுட்புட் என்னால் இந்த ப்ராடக்ட் எங்களால் உருவாக்கி இருக்கவே முடியாது. ஸோ எங்களுக்கு டீச்சர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் இன்னும் கூடுதல் கவனம் அதை எடுத்துக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இது காமிச்சிருமா? சரியா